ஹாய் நண்பர்களே, மணலேக்கர் பக்கம் பேஜில் இருக்கும் அனைத்து நண்பர்களும் எப்படி இருக்கிறீங்க? நல்லா இருக்கிறீங்களா? சவுதியில் வாழும் தமிழ் சொந்தங்கள் அனைவருக்கும் அஸ்ஸலாமு அலைக்கும். நம்ம இந்த வீடியோவில் என்னத்தை பற்றி பார்க்க போகிறோம் சொன்னால், அப்சர் அக்கௌண்ட்டை நம்மளோட மொபைல் ஊடாக எப்படி நம்ம ஓப்பன் பண்ணிக்கொள்வது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். ஏன் நம்ம அப்சர் அக்கௌண்ட் வந்து மொபைல் ஊடாக அவசரமாக ஓப்பன் பண்ண போகிறோம் சொன்னால், இப்போ சவுதியை பொறுத்த அளவில் நம்மளுக்கு இக்காமா அவசியம் ஒன்றே இல்லை, சரிங்களா? நம்மளுக்கு அப்சர் தான் இந்த அவசியமாக இருக்குது. இப்போ சாதாரணமாக நம்மளுக்கு அப்சர் அக்கௌண்ட் இல்லாமலுக்கு ஒரு பொலிசி போகிறதுக்கோ, ஒரு ஜவசாத் போகிறதுக்கோ, அதே மாதிரி ஒரு பேங்க்ல ஒரு விஷயத்தை செய்கிறதுக்கோ இயலாத ஒரு காலகட்டத்தில் இருக்கும், சரிங்களா? அப்சர் அக்கௌண்ட் இருந்தால் தான் நம்ம சகல வேலையும் செய்து கொள்ளலாம். ஏன் அதை விடுங்களை ஒரு சிம் கார்டு எடுக்கிறண்டாலும் நம்மளுக்கு அப்சர் அக்கௌண்ட் இருந்தால் மாத்திரம் தான் ஒரு சிம் கார்டு எடுக்க முடியும், சரிங்களா? சுருக்கமாக சொல்லப்போனால் சவுதியில் ஒரு புல்லு புடுங்குறண்டா கூட நம்மளுக்கு அப்சர் அக்கௌண்ட் நம்மளுக்கு இருந்தால் மாத்திரம் தான் அந்த வேலையும் செய்ய முடியும். அப்படி இல்லைன்னு நம்மளுக்கு அந்த வேலையை செய்யக்கூடிய வாய்ப்பும் இருக்காது, சரிங்களா? அதே மாதிரி மெயினாக நமக்கு தவக்கல்ன அப்ளிகேஷனை ஓப்பன் பண்ணுறேன்னு சொன்னால் அப்சர் அக்கௌண்ட் இருந்தால் மாத்திரம் தான் நம்மளால் ஓப்பன் பண்ண முடியும், சரிங்களா? அப்படி அப்சர் அக்கௌண்ட் இல்லாமலுக்கு தவக்கல்ன அப்ளிகேஷன் நம்ம ஓப்பன் பண்ணோம்னா நம்மளுக்கு எரர் அப்படின்னு சொல்லி தான் காமிக்கும். எத்தனை தடவை ட்ரை பண்ணாலும் அதே மெசேஜ் தான் வந்து கொண்டிருக்கும். நம்மளுக்கு ஓப்பன் ஆகாது, சரிங்களா? தவக்கல்ன அப்ளிகேஷன் இல்லாமலுக்கு நமக்கு வெளியில் எங்கேயும் நம்மளால் போகக்கூடிய வாய்ப்பு இல்லாத ஒரு காலகட்டத்திலேக்கு இப்போதே நிலைமைக்கு. நம்ம சாதாரணமாக ஒரு சின்ன ஒரு கடைக்கு போகிறோம்னா கூட நம்மளுக்கு தவக்கல்ன அப்ளிகேஷன் இருந்தால் தான் உள்ளே விடுவாங்க. அப்படி இல்லைன்னு உள்ளே விட மாட்டாங்க. சாதாரண கடையிலேயே உள்ளே விட மாட்டாங்கன்னு அப்போ பெரிய பெரிய இடங்களில் எப்படி உள்ளே விடுவாங்க, அதை நம்ம கொஞ்சம் சிந்திக்கணும். ஆக நம்ம இப்போ அப்சர் அக்கௌண்ட் நம்ம எப்படி ஈஸியாக மொபைல் ஓப்பன் பண்ணுறதுங்கிறத பொறுமையாக நிதானமாக உங்களுக்கு ஆறுதலாக சொல்லி கொடுக்குறேன். அதுக்கு இந்த வீடியோஸை ஸ்கிப் பண்ணாமலுக்கு பொறுமையாக நிதானமாக நீங்கள் இந்த வீடியோஸை பார்த்து அப்சர் அக்கௌண்ட்டை நிதானமாக ஓப்பன் பண்ணி எடுத்துக்கொள்ளுங்க. வீடியோவுக்கு போகிறதுக்கு முதல்ல நம்மளுடைய யூடியூப் சேனலில் இன்னும் நீங்கள் இணைந்து கொள்ளணுச்சுன்னா யூடியூப் சேனலில் ஓப்பன் பண்ணி மேலே பார்த்தீங்கன்னா ரெட் கலரில் தெரியக்கூடிய இந்த சப்ஸ்கிரைப் பட்டனை டச் பண்ணிவிட்டு பக்கத்தில் பாருங்கள் ஒரு பெல் சிம்பிள் ஒன்று ஷோ ஆகும். அதை நீங்கள் டச் பண்ணி ஆளுங்கிறத கொடுத்துட்டீங்கன்னா நான் போடக்கூடிய வீடியோஸ் உங்களுடைய யூடியூப் சேனலில் உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அப்சர் அக்கௌண்ட்டை நம்மளோட மொபைல் ஊடாக ஓப்பன் பண்ணுறதாக இருந்தால் நம்மளோட மொபைலுக்கு ஒரு அப்ளிகேஷன் தேவை. அந்த அப்ளிகேஷன் ப்ளே ஸ்டோர்லேயே அவைலபிளாக இருக்குது. உங்களோட மொபைலில் இருக்கிற ப்ளே ஸ்டோரை ஓப்பன் பண்ணிக்கொள்ளுங்க. ஓப்பன் பண்ணிட்டு மேலே சேஞ்சிங் பாரில் அப்சர் அப்படின்னு சொல்லி டைப் பண்ணாலே நிறைய அப்சர் கிடைக்குது. அதாவது நார்மல் அப்சர் இருக்குது, அதே மாதிரி அப்சர் பிஸ்னஸ் இருக்குது, அப்சர் இக்காமா இருக்குது, அப்சர் அப்படி பல அப்சர்கள் கொடுத்துக்கிறாங்க. இப்போ நம்ம மொபைல் ஓப்பன் பண்ணுறதுக்கு புதிய ஒரு அப்ளிகேஷன் கொடுத்துக்கிறாங்க. அப்சர் இன்ஸ்டாலர் அப்படின்னு சொல்லி கொடுத்துக்கிறாங்க. அதை நாங்கள் ஓப்பன் பண்ணிக்கொள்ளுங்க. இந்த சைட்டுக்கு உங்களுக்கு வர தெரியல அப்படின்னு சொன்னால் இதில் லிங்கை இந்த வீடியோக்கு மேலே கொடுத்துருவோம். ஃபேஸ்புக்கில் வீடியோ பார்க்குற நண்பர்களுக்கு வீடியோக்கு மேலே லிங்க் இருக்கும். அதே மாதிரி யூடியூப் சேனலில் வீடியோ பார்க்குற நண்பர்களுக்கு வீடியோ கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்கும். அதை டச் பண்ணோன்னே நேரடியாக இந்த இடத்துக்கே கூட்டிக்க விடும். நான் ஆல்ரெடி இன்ஸ்டால் பண்ணிக்கிறதால எனக்கு ஓப்பன் சொல்லி வந்திருக்கு. நீங்கள் உங்களுக்கு இன்ஸ்டால் அப்படின்னு சொல்லி வரும். நீங்கள் இன்ஸ்டால் பண்ணிக்கொள்ளுங்க, சரிங்களா? இன்ஸ்டால் பண்ணதுக்கு அப்புறம் உங்களோட மொபைலில் பாருங்கள் மெனுவில் இந்த அப்ளிகேஷன் வந்திருக்கு. இந்த அப்ளிகேஷன் இதுதான் அப்ளிகேஷன், நல்லா பார்த்துக்கொள்ளுங்க. இந்த அப்ளிகேஷன் இப்போ ஓப்பன் பண்ணுங்க. ஓப்பன் பண்ணிங்கன்னா இந்த அப்ளிகேஷன் மெயின் பேஜ் இப்படி தான் இருக்கும். நீங்கள் ஆல்ரெடி அப்சர் மிஷினில் போய்ட்டு உங்களோட ஃபிங்கரை வைத்திருப்பீங்க, அது ஓப்பன் பண்ண தெரியலன்னு சொன்னால் இந்த லோகின் அப்படிங்கிற இடத்துல உங்களோட மொபைலில் பாருங்கள் ஒரு டெம்பரரி ஒரு பாஸ்வேர்ட் கொடுத்துருப்பாங்க. அந்த பாஸ்வேர்டையும் உங்களோட அக்கௌண்ட் நம்பரையும் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு லோகின் ஆயிரும். இல்லை நீங்கள் புதுசாக அக்கௌண்ட் ரெஜிஸ்ட்ரேஷன் அதாவது கிரியேட் பண்ண போகிறீங்க அப்படின்னு சொன்னால் கீழே வர பாருங்க கிரியேட் அக்கௌண்ட் அப்படிங்கிறது நீங்கள் டச் பண்ணிங்கன்னா ஏதாவது ஒரு வெப்சைட்டுக்கு நம்மளை கூட்டிகிட்டு போகும். சம்டைம்ஸ் சில மொபைலில் ஏதாவது ஒரு ப்ரௌசர் செலக்ட் பண்ண சொல்லும். நீங்கள் ஏதாவது ப்ரௌசர் செலக்ட் பண்ணிக்கொள்ளுங்க. செலக்ட் பண்ணிங்கன்னா இந்த வெப்சைட்டு கூட்டிட்டு விட்டுரும், சரிங்களா? இப்படி இதில் பார்த்தீங்கன்னா இல்லை அதாவது நம்மளோட இக்காம நம்பர், மொபைல் நம்பர், அதே மாதிரி யூசர் நேம், அதே மாதிரி பாஸ்வேர்ட் அப்படி பல விதமாக கேட்குது எத்தனை தடவை இந்த சைட்டுக்கு நீங்கள் வந்திருப்பீங்க, வந்தாலும் எரர் காமிச்சிருக்கீங்க, கரெக்டாக உங்களுக்கு ஓப்பன் ஆகிருக்காது. இப்போ நம்ம சொல்கிற வழிமுறையை நீங்கள் பயன்படுத்தி அதாவது நிதானமாக அதாவது கொஞ்சம் பொறுமையாக ஓப்பன் பண்ணிக்கலுங்க. நிச்சயமாக உங்களுக்கு ஓப்பன் ஆகும், சரிங்களா? இப்போ இந்த அக்கௌண்ட் நம்மளுக்கு ஓப்பன் பண்ணுறதுக்கு முதல்ல நம்மளுக்கு தேவை இக்காமா நம்பர், இரண்டாவதாக தேவை நம்மளுக்கு மொபைல் நம்பர், மூன்றாவதாக நம்மளுக்கு இமெயில் ஐடி ஒன்று தேவை, சரிங்களா? இமெயில் ஐடி இல்லாமலுக்கு நம்மளால் இது ஓப்பன் பண்ண முடியாது. நிச்சயமாக இமெயில் ஐடி ஒன்று தேவைப்படும். அந்த இமெயில் ஐடி உங்களுக்கு தெரியலை அப்படின்னு சொன்னால் உங்களோட மொபைலில் பாருங்கள், ப்ளே ஸ்டோரை ஓப்பன் பண்ணுங்கள். ப்ளே ஸ்டோரை ஓப்பன் பண்ணுங்கள். ஓப்பன் பண்ண உடனே மொபைலில் உங்களுக்கு இமெயில் ஐடி இருக்கும், சரிங்களா? அந்த மொபைலில் ஐடி எடுத்துட்டாலும் போதும். லோகோ இருக்குது பாருங்கள், மேலுக்கு ப்ளே ஸ்டோரில் மேலுக்கு லோகோ இருக்குது. அந்த லோகோ நீங்கள் டச் பண்ணிங்கன்னா இங்கே இமெயில் ஐடிக்கும் இந்த இமெயில் ஐடியை கொடுத்து நீங்கள் ஓப்பன் பண்ணிக்கொள்ள முடியும், சரிங்களா? ஈஸியான வழிமுறை அதுதான். அப்படி இல்லைன்னு உங்களுக்கு மொபைலில் பாருங்கள் கூகுள் அக்கௌண்ட்டில் இமெயில் ஐடிக்கும் அந்த இமெயில் ஐடியை கொடுத்து கூட உங்களால் ஓப்பன் பண்ண முடியும். இப்போ நான்
ஆல்ரெடி போன சைட்டுக்கு தான் நான் போகிறேன். இப்போ வந்து பாருங்கள், இது நேரத்தில் வந்த மாதிரி தான் இருக்குது. இப்போ இதில் வந்து நம்ம இக்காமா நம்பரை ஃபஸ்ட்டு கொடுத்துக்கொள்ளணும். இக்காமா நம்பரை உங்களோட என்ன நம்பரை வந்துட்டு அந்த இக்காமா நம்பரை வந்துட்டு கரெக்டாக கொடுத்துக்கொள்ளுங்க. அதாவது பிழையாக கொடுத்துடாதீங்க, சரியாக கொடுங்க, சரிங்களா? இப்போ வந்து நம்ம இக்காமா நம்பரை கொடுத்துட்டேன். அதுக்கப்புறம் உங்களோட மொபைல் நம்பர் என்னமோ அந்த மொபைல் நம்பரை கொடுத்துக்கொள்ளுங்க. என்ன மொபைல் நம்பர் யூஸ் பண்ணுறீங்களோ அந்த மொபைல் நம்பரை கொடுங்க, சரிங்களா? இப்போ நான் வந்து என்னுடைய ஸ்ரீலங்கா நம்பரை நான் ரோமிங் பண்ணி வச்சுக்கிறதால நான் ஸ்ரீலங்கா நம்பரே கொடுக்குறேன். பட் நீங்கள் வந்து உங்களோட மொபைல் நம்பர் என்னமோ அதை கரெக்டாக கொடுத்துக்கொள்ளுங்க. வெரிஃபை கோடு வரும், சரிங்களா? வெரிஃபை கோடு இல்லாமலுக்கு நம்மளுக்கு ஓப்பன் பண்ண முடியாது. அதாவது வெரிஃபை கோடு இருந்துச்சுன்னா வாட்ஸ்அப் ஐஎம் ஓப்பன் பண்ணும்போது நம்மளுக்கு ஒரு ஓடிபி கோடு ஒன்று வரும்ல, அதே மாதிரி இதுக்கும் ஒரு கோடு ஒன்று வரும். அந்த கோடை கொடுத்தா தான் நம்மளால் இதை முழுமையாக ஓப்பன் பண்ண முடியும், சரிங்களா? ஆகலாம் நீங்கள் உங்களோட உண்மையான மொபைல் நம்பரை கொடுத்துக்கொள்ளுங்க. இப்போ நான் மொபைல் நம்பரை கொடுத்துட்டேன். அடுத்ததாக வந்துட்டு யூசர் நேம் வந்துட்டு கரெக்டாக நீங்கள் கொடுக்கணும். எப்படி தெரியுமா? பெஸ்ட்டுக்கு வந்துட்டு கேபிட்டல் எழுத்து, அதுக்கு பிறகு உங்களோட சிமோல் எழுத்துல வந்துட்டு உங்களோட இக்காமாவில் இருக்கக்கூடிய நேம்ஸ் வந்துட்டு என்னமோ அந்த ஃபஸ்ட்டு நேம்ஸை வந்துட்டு கொடுத்துட்டு அதுக்கு பிறகு ஏதாவது இலக்கம் கொடுக்கணும், சரிங்களா? நான் வந்து இப்போ 89 சும்மா கொடுக்குறேன். உங்களுக்கு ஏதாவது இலக்கத்தை கொடுத்து கொள்ளணும். பட் மொத்தமாக வந்துட்டு 8க்கு மேலே இருக்கணும், 8க்கு கீழே இருக்கக்கூடாது, சரிங்களா? 8 எழுத்துக்கு மேலே தான் இருக்கணும், 8 எழுத்துக்கு கீழே இருக்கக்கூடாது. ஃபஸ்ட்டுக்கு வந்துட்டு உங்களோட நேம்ஸை வந்துட்டு கேபிட்டலில் டைப் பண்ணிக்கொள்ளுங்க. அதுக்கப்புறம் எல்லாம் சிமோலில், அதுக்கு பிறகு வந்துட்டு ஏதாவது இலக்கம் கொடுத்துக்கொள்ளுங்க, சரிங்களா? விளங்கிருக்குன்னு நினைக்கிறேன். வந்து அதே மாதிரி நான் பாஸ்வேர்ட் கொடுக்கணும். பாஸ்வேர்ட் நம்ம எப்படி கொடுக்கணும்னு சொன்னால் அதே மாதிரி தான். ஃபஸ்ட்டுக்கு வந்து நம்மளுக்கு கேபிட்டலில் ஏதாவது நீங்கள் எழுத்து கொடுத்துக்கொள்ளுங்க. நேம்ஸை கொடுத்தாலும் சரி, எழுத்து கொடுத்தாலும் சரி. இப்போ நான் வந்து உதாரணமாக கேபிட்டலில் வந்து என்னுடைய பேரை வந்து ஷோர்ட்டாக நான் டைப் பண்ணிவிட்டு இப்போ வந்து நான் 1989 கொடுக்குறேன், சரிங்களா? அதே பாஸ்வேர்ட் வந்து கீழுக்கு வந்து கன்ஃபார்ம் பாஸ்வேர்ட் கேட்குது, அதே பாஸ்வேர்டை கொடுத்துக்கொள்ளுங்க. புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். வந்து அதாவது கேபிட்டலில் அதுக்கு பிறகு எழுத்தெல்லாம் வந்து சிமோலில் கொடுத்துட்டு அதுக்கு பிறகு ஏதாவது இலக்கம் கொடுத்துக்கொள்ளுங்க. 8க்கு மேலே இருக்கணும், 8க்கு கீழே இருக்கக்கூடாது, நீங்கள் 8க்கு கீழே இருக்குன்னு சொன்னால் நம்மளுக்கு நிச்சயமாக ஓப்பன் ஆகாது. அதுக்கு பிறகு இமெயில் ஐடியும் வந்து உங்களுடைய சொந்த இமெயில் ஐடி கொடுங்க. நம்ம ஆல்ரெடி காட்டின மாதிரி ப்ளே ஸ்டோரில் போய் எடுக்கலாம். அப்படி இல்லைன்னு நீங்கள் கூகுளில் போய்ட்டு எடுத்துக்கொள்ளலாம். அது வந்துட்டு நீங்கள் இமெயில் ஐடியில் வந்து கேபிட்டல் சிமோல் எப்படி கொடுத்தாலும் பரவாயில்ல. வந்து இப்போ நான் வந்து என்னுடைய இமெயிலை நான் கொடுத்துக்கிறேன், சரிங்களா? நல்லா பார்த்துக்கொள்ளுங்க. அடுத்த கீழுக்கு நான் இப்போ மேலே கொடுத்த இமெயில் ஐடி வந்துட்டு கீழுக்கும் கொடுக்கணும், சரிங்களா? அதாவது மேலே என்ன இமெயில் ஐடி நம்ம கொடுத்துக்கிறோமோ அதே இமெயில் ஐடி வந்துட்டு கீழுக்கும் கொடுத்துக்கொள்ளுங்க. இப்போ அதே மாதிரி நான் கீழுக்கும் கொடுத்துக்கிறேன். இப்போ இந்த இமெயில் ஐடி நான் கொடுத்துட்டேன். அதுக்கப்புறமா நம்மளை கீழுக்கு வந்து லாங்குவேஜ் வந்து செலக்ட் பண்ண சொல்லுது. லாங்குவேஜ் இருந்துச்சுன்னா நம்மளோட மொழி என்னமோ அதை நம்ம செலக்ட் பண்ணுவோம். வந்துட்டு பட் இங்கிலீஷும் அரபின்னு இருக்குது. நம்ம அதனால் இங்கிலீஷில் வந்து செலக்ட் பண்ணிட்டு டன்னை கொடுத்துக்கொள்ளும். டன்னை கொடுத்துட்டு அதுக்கப்புறமா கீழுக்கு வந்து நம்மளுக்கு இந்த கோடை கொடுக்கணும். இந்த கோடு இருந்துச்சுன்னா மேலே இருக்கிற இலக்கத்தை வந்து இந்த பெட்டியில் வந்து நம்ம டைப் பண்ணணும். பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து 7287 வந்திருக்குது. பட் உங்களுக்கு எத்தனை வரை தெரியாது. பட் நீங்கள் அந்த கோடை வந்து கரெக்டாக கொடுத்துக்கொள்ளுங்க. அதுக்கப்புறம் இங்கே பார்த்தீங்கன்னா வந்துட்டு அக்ரிக்கு வந்துட்டு இந்த பெட்டியில் வந்துட்டு மார்க் பண்ணிடுங்க. பெட்டின்னு சொன்னால் வந்துட்டு பட் எனக்கு இந்த பெட்டி வந்து கரெக்டாக சிறுசாக மாட்டேங்குது. இந்த பெட்டியில் வந்துட்டு மார்க் பண்ணிவிட்டு அடுத்தா வந்துட்டு நீங்கள் நெக்ஸ்ட்டு கொடுத்த கை கொஞ்சம் நேரம் அப்படி லோடிங்கான சிம் கார்டிலே போட்டிக்கிறதால நீங்கள் வெரிஃபை கோடும் வந்துட்டு அதிலே வந்துடுச்சு. அதுக்கு பிறகு நம்ம ரெஜிஸ்ட்ரேஷனை கொடுத்தோம்னு சொன்னால் இப்படி வந்து ஓப்பன் ஆகி வந்துடும். பட் இப்போ நம்மளுக்கு 90% தான் நம்மளுக்கு ஓப்பன் பண்ண முடியும். வந்து இந்த 10% நம்மளுக்கு ஓப்பன் பண்ணுறது சொன்னால் பட் நம்மளோட லோகோ அதாவது நம்மளோட ஃபோட்டோஸோட நம்மளோட இக்காமா வரணுமாக இருந்தால் நம்ம உறுதிப்படுத்துறதாக இருந்தால் ஏதாவது அப்சர் மிஷினுக்கு போயிட்டு தான் பட் நம்மளோட ஃபிங்கரை வைத்து நம்ம உறுதிப்படுத்திட்டு வந்தோம்னா நம்மளுடைய லோகோ வந்து அதாவது இக்காமா ஃபோட்டோஸ் வந்து இந்த ப்ரொஃபைலில் வந்து சேரும். பட் நீங்கள் அப்சர் மிஷினுக்கு உங்களுக்கு போக இயலாது அப்படின்னு சொன்னால் வந்துட்டு பட் நெட் பேங்க் இருக்குல்ல, நெட் பேங்க் சொன்னால் அல்ராஜ் பேங்க் அதே மாதிரி வந்துட்டு என்சிபி பேங்க் இப்படி வந்து பல பேங்கில் வந்து நெட் பேங்க் இருக்குது. பட் உங்களுக்கு நெட் பேங்கில் எதுலையாவது ஒரு அக்கௌண்ட் இருக்குன்னு அந்த பேங்க்குக்கு போய்ட்டு நீங்கள் ஃபிங்கரை வைத்துட்டு வந்தீங்கன்னா நிச்சயமாக உங்களோட லோகோ வந்து சேர்ந்துடும். இவ்வளோ தான் இல்லை ஓப்பன் பண்ண வேண்டியது வந்து. பட் அடுத்த வீடியோஸில் அப்சர் மிஷினில் போய்ட்டு எப்படி முழுமையாக வந்து அப்சர் அக்கௌண்ட் வந்து நம்ம கிரியேட் பண்ணிக்கிறது அப்படிங்கிறத பற்றி ஒரு சின்ன ஒரு வீடியோஸாக உங்களுக்காக எடுத்து கொடுக்குறோம். அதுக்கு எமது மணலைக்கிற பக்கம் ஃபேஸ்புக் மற்றும் யூடியூப் சேனலில் எதிர்பாருங்க. நிச்சயமாக அந்த வீடியோஸ் வந்துட்டு வரக்கூடியதாக இருக்கும், சரிங்களா? இப்போ வந்து நம்மளுக்கு இந்த அப்சர் அக்கௌண்ட் வந்துட்டு நம்ம ஓப்பன் ஆயிடுச்சு. 90% நம்மளுக்கு ஓப்பன் ஆயினாலும் பட் நம்மளோட இக்காமா நம்பருக்கு நம்மளுடைய ஸ்பான்சர் அதாவது கஃபீல் வந்து ஏதாவது ஒரு வேலை செஞ்சால் கூட நம்மளோட மொபைலுக்கு உடனடியாக மெசேஜ் வரும், சரிங்களா? அதே மாதிரி நீங்கள் பேங்க்குக்கு போயிட்டு உங்களோட இது கார்டில் வந்துட்டு அப்டேட் பண்ணிக்கொள்ளலாம். அதே மாதிரி வந்து சிம் கார்டு எடுக்கலாம். பல விஷயங்கள் உங்களுக்கு செய்து கொள்ளலாம். வந்துட்டு இதில் என்ன குறைபாடுன்னு சொன்னால் இந்த அப்சர் அக்கௌண்ட்டில் ஒரு குறைபாடு இருக்கிறேன்னு சொன்னால் பட் இதில் வந்து உங்களோட அக்காமாவில் இருக்கிற ஃபோட்டோஸ் மாத்திரம்தான் இதில் வரல. மக்கேதா அனைத்துமே ஓப்பன் ஆயிடுச்சு. பட் அதுக்கு நீங்கள் உறுதிப்படுத்த நம்ம ஆல்ரெடி சொன்ன மாதிரி உங்களோட விரலை வைத்து நீங்கள் உறுதிப்படுத்தினால் மாத்திரம்தான் அந்த லோகோ வந்து பட் உங்களுக்கு வெளியே காட்டும். புரிஞ்சிருக்கும் நினைக்கிற வந்து
புரிஞ்சிருந்தால் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். அதே மாதிரி நிச்சயமாக அந்த வீடியோஸை வந்து மறந்துடாமலுக்கு ஷேர் பண்ணி விடுங்க. சரிங்களா? ஷேர் பண்ணுறதுல நம்மளுக்கு காசெல்லாம் கொடுத்து ஷேர் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. அதை ஷேர் பண்ணிங்கன்னா தெரியாதவங்களும் தெரிஞ்சுக்கிட்டு அவங்களும் ஓப்பன் பண்ணுவாங்கல்ல. அதனால தான் சொன்னேன், ஷேர் பண்ணி விடுங்க. மற்றும் நல்ல தகவலோட உங்களை நான் சந்திக்கிறேன். நன்றி நண்பர்களே.